God made him write one episode. ஒரு இது சுவிசேஷத்தை எழுதி வச்சார். மத்தேயு சுவிசேஷத்தை அவர் தான் எழுதி வச்சார். எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வச்சார். இன்ஃபேக்ட் ஸ்தேவானுக்கு அக்கார்டிங் டு உலக பிரகாரமான நாலேஜ் படி பார்த்தா he was not qualified. பட் ஆவியானவர் வல்லமை அவர் மேலே இறங்கினால அநேகரை சுகப்படுத்தினார். இதெல்லாம் நமக்கு விளங்காத காரியம். அப்போ டாக்டர்ஸ் cannot understand, nobody can understand why God heals and why he heals and why he does miracles. எல்லாமே அவருக்கு தான் தெரியும். ஆகவே தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பிரகாரமாக தேவனை பற்றி அறிந்து கொண்டால் நமக்கு நல்லது. இல்லாட்டி if we start trying to learn according to our own knowledge and wisdom, according to the book knowledge and other things, we can never understand him. Only through faith we can understand him. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவைகளை யாரு ஒரு இடத்துல பார்த்தா ஒரு நோயாளி மாதிரி இருப்பான், அவன் தான் சுகமாக்கிட்டு இருப்பான். ஏன்னா கர்த்தர் அந்த டேலண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஸோ இன்னும் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இது கர்த்தரால் வந்தது. இது இப்படி தான் செய்வார். ஏனென்றால் யாரும் நான் என்னுடைய சுய ஞானத்தினால ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் இந்த மாதிரி செய்கிறார். அவர் யாரை கொண்டாலும் வேலை செய்வார். சம்டைம்ஸ் ஒரு ரிக்ஷாவாலாவாக இருக்கான், அவன் மூலமாக கர்த்தரை அறிஞ்சிக்கலாம். எத்தனையோ இன்றைக்கி பார்த்தீங்க ஆட்டோ ரிக்ஷாஸில் பார்த்தீங்க பின்னால் வசனங்கள் இருக்குது. அதை நான் பார்த்துருக்கேன். நிறைய வசனங்கள் எழுதி போடுங்க. அந்த வசனத்தினால தொடப்பட்டவர்கள் அநேகர். அதுக்கும் அந்த ஆட்டோக்காரனுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த வசனம் பின்னால் எழுதியிருக்கும். ஆனால் அதை படித்து ஒருத்தர் கர்த்தர்கிட்ட வருவாங்க. எத்தனையோ பேர் அந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கர்த்தரால் வருது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஏன் இது பண்றாருன்னா, மாம்சமான எவனும் நான் இப்படி செய்துட்டேன், நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, பெருமை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. இது ஒண்ணுதான். நம்மளை குறித்து மேன்மை பாராட்டணும்னு ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, நான் தேவனை அறிந்திருக்கிறேன், தேவன் என்னை அறிந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு இப்படி சொல்லலாம், தேவன் என்னை அறிந்திருக்கிறார், அதன் மூலம் நான் தேவனை அறிந்திருக்கிறேன், தேவனை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும். முழுவதுமாக தெரியலன்னா கூட ஓரளவு தெரியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு நாலேஜ் தவிர்த்து இதுதான் போட்டிருக்கு. எரேமியாவில் போட்டிருக்கோம், ஓசியாவில் போட்டிருக்கோம். ஜனங்கள் சங்காரமாகிறதே அறிவில்லாமல் தான். ஸோ இங்கே தான் போட்டிருக்கு, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இங்கேட்ல 4 காரியம் குறிக்கப்பட்டிருக்கும். இயேசு தான் எனக்கு ஞானம், இயேசு தான் எனக்கு நீதி, மை ரைச்சஸ்னஸ், ஹீ இஸ் மை ரைச்சஸ்னஸ், ஹீ இஸ் மை ஹோலினஸ், 3வது, அண்ட் ஹீ இஸ் மை சால்வேஷன். 4 காரியங்கள். இந்த 4 காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இல்லைன்னா நம்ம உலகத்தில், அதனால தான் இந்த டாபிக் நான் எப்படி எழுதி சொன்னேன், இயேசுவல்லால் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது இந்த உலகத்தில். இதுதான் இந்த டாப்பிக்காக இருக்கும்போது, தேவனால் நமக்கு ஞானமும், தேவ ஞானம் வர்றது, அடுத்தது நீதி, அடுத்தது பரிசுத்தம், மீட்பு. பரிசுத்தம் உள்ள ஜனங்களே, நீங்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள், தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போது ஜெபித்து கடந்து செல்லலாம்.
தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறபடி இயேசு எங்களுக்கு எல்லாற்றுக்கும் எல்லாமாய் இருந்து போதுமானவராய் இருந்து எங்களை வழிநடத்தி, இந்த உலகத்தின் ஞானத்தின்படி அல்ல, தேவ ஞானத்தின்படி வழிநடத்தி ஞானம் புத்தி எங்களுக்கு எல்லாவற்றும் குறித்து எங்கள் பரிசுத்தமும் இயேசுவாக இருக்கட்டும், எங்கள் மீட்பும் இயேசுவாக இருக்கட்டும், எல்லாமே அவராக இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஹலோ, ஜான் சாமியல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்லாம் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.